ஒரு கோயிலுக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணிட்டா 12 வருஷம் கழிச்சு தான் கும்பாபிஷேகம் மறுபடியும் பண்ண முடியும். ஏன்னா அந்த வாய்ப்பு 12 வருஷத்துக்கு ஒரு தான் கடவுளுக்கே கிடைக்கும், மனுஷனுக்கு சொல்லவே தேவையில்லை. அதே மாதிரி தான் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா பிக் பண்ணிக்கங்க. பிக் பண்ணிவிட்டு அதில் எப்படி உங்களை முன்னேற்றி கொள்ளணும் அப்படின்றத சரி செய்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் 3 விஷயத்தை வச்சோம். III செலிப்ரேஷன். III அப்படின்னா இனோவேஷன். இனோவேஷன்றது நாங்கள் எடுத்துக்கிட்ட எங்களுடைய ப்ராடக்ட், ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கக்கூடிய இனோவேஷன்ஸ், அதையும் சொல்லக்கூடிய விஷயம். இன்டர்ன்ஷிப் மாணவர்களுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பு சாதாரண மனிதர்கள்லாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் ஒரு ஃப்ரெஷரோட ஐடியா வேறு மாதிரி கொண்டு போயிடும். ஃப்ரெஷர்ஸ் ஏன் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஃப்ரெஷர்ஸ்குள்ளேயும் 1000 ஐடியா ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதுக்காகவே நாங்கள் இன்டர்ன்ஷிப் வச்சு ஃப்ரெஷர்ஸ்க்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். இதுதான் நாங்கள் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்ஸ்பிரேஷன்ஸ் அப்படின்ற விஷயங்கள் நம்ம நிறைய பார்க்கணும். எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, இங்கே ஸ்டேஜில் பார்க்கலாம். இவர்கள் தான் நம்ம வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸ். அவர்கள் சந்திக்காத தோல்விகளும் கிடையாது, அவர்கள் சந்திக்காத விஷயங்களும் கிடையாது. இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடங்கள்ல அவங்க வர்றதுக்கு காரணமே அவங்களுடைய கடின உழைப்பும் விடாமுயற்சியும். அதுக்கு மேலே நிறைய சொல்லிட்டே போகலாம். அவங்களோட பிளஸிங் நமக்கு வேணுன்றதுனால தான் அவங்களையே இங்கே நம்ம கூப்பிட்டுருக்கோம். இதுக்காக தான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சோம். இதுதான் III செலிப்ரேஷன்ஸ், வேற ஒன்றும் இல்லை. அதுபோக மாணவ பெருமக்களே, நீங்கள் இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வரீங்க, படித்து முடிக்கிறீங்க, அடுத்தது கேரியருக்குள்ளே வரீங்க. கேரியருக்குள்ளே வரும்போதே ஒரே நாளில் நம்ம எதுவும் சாதிச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் வராதிங்க. உலகம் ரொம்ப பெருசு. உத்து பார்க்கும்போது ஒரு சின்ன மொபைல் ஃபோனில் பார்த்துடலாம் நம்ம. ஆனால் நம்ம சுற்றி வரணும் அப்படின்னா ரொம்ப பெருசு. அதில் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும், நிறைய அனுபவங்கள் எடுக்கணும், நிறைய விஷயங்களை நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி அதை கொண்டு போகணும். நிறையா இருக்குது. அதனால் தொடர்ந்து இன்னொரு 3 வருஷம் காலேஜ் படிக்கிற மாதிரி இன்னொரு 3 வருஷம் உங்களை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு வர வரைக்கும் தயார்படுத்தி கொள்ளுங்கள். தயார்படுத்திக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய செல்வம் மிக பெரியதாக இருக்கும். ஒரு 24 வயது இளைஞன் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா கிட்ட பார்த்து சொல்றான், அப்பா பாருங்க அந்த மரங்கள் எல்லாம் பின்னாடி நகர்ந்துட்டு இருக்கு, பாருங்க எவ்வளவு அழகா மரங்கள் பின்னாடி நகர்ந்துட்டு இருக்கு. ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்கவங்க அப்படியே பாக்குறாங்க. மறுபடியும் பாக்குறான், அப்பா பாருங்க மேகங்கள் எல்லாம் நகருது ரொம்ப ஃபாஸ்டா, எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு, பறவை பாருங்க அழகா இருக்கு. அப்ப ஆப்போசிட்ல உட்காந்து இருக்கவங்க கேட்குறாங்க, ஏங்க உங்க பையனை ஏதாவது டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போலாம்ல, ஏன் ரொம்ப புதுசா பார்க்குற மாதிரி எல்லாத்தையும் புதுசா ரசிக்கிறா அப்படின்னு ஒரு கேள்வி. உடனே அந்த தந்தை சொன்னாரு, ஆமாங்க 24 வருடங்கள் கழித்து அவருக்கு இப்பதான் லேட்டஸ்ட் டெக்னாலஜில ஒரு கண்ணு ஆபரேஷன் பண்ணப்பட்டு கண்களை முதலாக பார்க்கிறாரு, அதனாலதான் அவருக்கு எல்லாமே டிஃபரெண்டா தெரியுதுன்னு. இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி ஒவ்வொரு சைட்ல இருந்து. இப்ப மேடையில உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு, உங்க அத்தனை பேருக்குள்ளேயும் ஒரு ஸ்டோரி இருக்கு. அப்படி நான் பார்த்த ஒரு ஸ்டோரி, வியந்த ஒரு ஸ்டோரி தான் ZPay CEO மிஸ்டர் துரைசாமி சாரோட ஒரு ஸ்டோரி, மோஸ்ட் இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. அப்ப இந்த இடத்துல வேலை பார்ப்பது அப்படிங்கிறது வேலை பார்ப்பவர்களுக்கும் சரி, இன்டர்ன்ஷிப் வந்தவங்களுக்கும் சரி, நீங்கள் மனதார நினைக்க வேண்டியது, இந்த இடத்துல ஒரு அந்த ஸ்டோரியை சொல்லணும்னா எனக்கு கண்டிப்பா 1/2 மணி நேரம் பத்தாது. அதனால அது இன்னொரு நிகழ்வுல கண்டிப்பா சொல்றேன். ஆனா உங்களுக்கு சொல்லுவது, இந்த இடத்தில் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு எப்படி தெரியுமா? எனக்கு தெரியும், அந்த ஜேர்னில நான் சார் கூட இருந்திருக்கேன். 1000 பேரை பார்த்து 1000 500 ஆச்சு, 500 300 ஆச்சு. அந்த 300 பேர்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 100 பேர் மட்டும்தான் இங்க இருக்கீங்கன்னு சொன்னா, யூ ஆர் வெரி வெரி லக்கி டு பி அசோசியேட்டட் வித் ZPay.